ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேப்பு ஒன் ஷாட் ரிவிஷன். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் படித்த மாதிரி தான். சரிங்களா? பார்க்குறீங்களா? ஓகே, இந்த பிடிஎஃப்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ அப்படியே படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ண மாதிரி தான். ஸோ 13 மார்க் மேப்பு, நமக்கு 5 இந்தியா, அதாவது 5 மார்க் இந்தியா மேப் ஆர் வேர்ல்டு மேப் தான் கேட்பாங்க. எது வேணாலும் கேட்பாங்க. நம்ம அந்த 5 மார்க்கும் சொல்லிடலாம். அண்ட் 8 மார்க் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 லெசன் உட்பட தமிழ்நாட்டில் இருந்து கேட்பாங்க ஆர் சாய்ஸில். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் இருக்க மேப்பே பார்த்துருவோம் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைன் இருக்கும், அதாவது ஒட்டுக்காக இருக்காது. பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவோடது மெரூட், பர்லே, ஸ்பெல்லிங் எதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. லக்னோ, அலகாபாத், ஜான்சி, இந்த இடத்துல கரெக்டாக அந்த புள்ளியை கரெக்டாக குவாலியர், கான்பூர், பரக்பூர். ஸோ இது எல்லாமே கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒன்று தான் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட ஜாலியன்வாலா பாக், அதுக்கு இன்னொரு பேர் அமிர்தசர்னு கேட்பாங்க. கோரக்பூர், சௌரி சௌரா, சம்பாரன், கேடா, பார்டோலி, பாம்பே, சத்தாரா, இதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரியா? நாக்பூர், வர்தா, கல்கட்டா ஸ்பெல்லிங் தப்பு, ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. வேதாரண்யம். ஸோ இது அப்படியே பார்த்துக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, வேதாரண்யம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மவுண்டைன் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் மவுண்டைன் ரேஞ்சஸ், காரக்கோரம் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, ஜாஸ்கர் ரேஞ்சுங்கிறப்போ நீங்கள் உங்களுடைய மேப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை ஹைலைட் பண்ணுங்கள். இப்படி அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்கள். சிவாலிக் ரேஞ்சு, அடுத்து இமாலயா, அது கூட வேணாம், ஆரவாளி ரேஞ்சு, அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் இப்படி போடுங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ்னு போட்டு அங்கே எழுதுங்க. ஓகேவா? அடுத்து நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸ், இது வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளெயின், அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. கங்கை பிளெயின் இம்பார்ட்டன்ட், ராஜஸ்தான் பிளெயின், இண்டஸ் பிளெயின், பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ரிவர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ரிவர்ஸில் எது கண்டிப்பாக வரும்னா கங்கா, யமுனா. ரிவர்ஸும் நீங்கள் இப்படி தான் போடணும், ரேஞ்சு மாதிரியே தான். ரேஞ்சுக்கும் ரிவர்ஸ்க்கெலாம் ஒரே மாதிரி தான் வருது. பிரம்மபுத்திரா, மகாநதி, நர்மதா, தப்தி, கோதாவரி, கிருஷ்ணா வந்து ஒரே இதில் தான் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து காவேரி, இண்டஸ் மேலே இருக்குது. அடுத்து பிளாட்டோ, ரொம்ப முக்கியம். பிளாட்டோவில் கண்டிப்பாக நாளைக்கு ஒன்று வரும். மால்வா பிளாட்டோ, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, டெக்கன் பிளாட்டோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளாட்டோ வந்து இப்படி ரவுண்ட் பண்ணியோ ஏதோ ஒரு இண்டிகேஷன் மார்க் பண்ணுங்கள். இவங்க பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. இல்லை ஷேடட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே எழுதிடுங்க, அதுக்குள்ளே எழுதிடுங்க. பிளாட்டோ சாயில்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ், அலுவியல் சாயில், டெசர்ட் சாயில், பிளாக் சாயிலு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த சாயிலை மென்ஷன் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு 8 மார்க் பண்ணோம்ல, இப்போ சாயில் ஃபாரஸ்ட் சாயில்னு எழுதிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ரவுண்டு, இப்போ இந்த இடத்துல அலுவியல் சாயில் ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது இண்டிகேஷன் கொடுங்க. இப்படி கொடுங்க, இப்படி கொடுத்துட்டு அலுவியல் சாயில்னு இங்கே வந்து அலுவியல் சாயில், இதே மாதிரி மார்க் எடுத்துகிட்டு அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அடுத்த டேம்ஸ், இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம், இந்த மேப்பில் எழுதிருக்க மாதிரி எழுதிக்கலாம். பக்ரானங்கல், தாமோதர், ஹிரக்குட், மேட்டூர். கண்டிப்பாக இந்த டேம்லேருந்து ஏதோ ஒரு டேம் வரும், பார்த்துக்கோங்க. போர்ட்ஸ், அடுத்தது வந்து பாரதீப், போன வருஷம் கேட்டாங்க. விசாகப்பட்டினம், சென்னை வந்து இங்கே மார்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இங்கே தான் வரும். சரிங்களா? தூத்துக்குடி, கொச்சின், மங்களூர், பனாஜி, மும்பை. ஸோ அப்படியே லைனாக படிச்சுக்கோங்க. அடுத்தது நேச்சுரல் கேஸ், லிக்னைட், அயன் அண்ட் ஸ்டீல், மும்பை, சேலம், நெய்வேலி. ஸோ புரிஞ்சுதா? டாடா அயன் ஸ்டீல் வந்து சேலம், நெய்வேலி கோல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஸ்பெல்லிங் தப்பு. மும்பை வந்து நேச்சுரல் கேஸ், அங்கேயே போட்டுருக்கு பாருங்கள். அடுத்து பீக்ஸ், K2, மவுண்ட் K2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பீக்ஸ் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் குட்வின், ஆஸ்டின், எவரெஸ்ட் அப்படின்னாலும் இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் குர்ஷிகார், அடுத்து மகேந்திரகிரி, தொட்டப்பட்டா, ஆனைமுடி. ஸோ அடுத்து கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கம்பட். இங்கே பாருங்கள், கல்ஃப் ஆஃப் கட்ச் இங்கே வரும். ஒன்று நீங்கள் இங்கே எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எழுதலாம். கல்ஃப் ஆஃப் கம்பட் இந்த ஏரியாவில் வரும், நீங்கள் ஆரோ மார்க் போட்டு எழுதிருங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் ஸ்ரீலங்காவுக்கும் பாக் ஸ்டேட்டுக்கும் நடுவில் வரும். கல்ஃப் ஆஃப் மன்னார். கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட். நீங்கள் ஜஸ்ட் இங்கே எழுதினா போது, வேறு எதாவது ஷேடிங்லாம் கொடுக்க வேணாம். அடுத்த கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டல் கோஸ்டல் பிளெயின், வெஸ்டல் கோஸ்டல் பிளெயின், அவ்வளோதான். ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப்பு, அப்புறம் போர்ட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, போர்ட் பிளேயர். ஸோ காவராட்டி. ஓகேவா? காவராட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பேடி க்ரோயிங் ஏரியா இவ்வளோலாம் வரையணும்னு அவசியம் இல்லை. ஏதோ இந்த ஏரியாலேருந்து ஏதோ ஒரு ஏரியா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஏரியான்னு நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி. அப்போ பேடி க்ரோயிங் ஏரியா நீங்கள் வந்து இவன் வந்து இப்படி போட்டிருக்கான், நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கோங்க.
இப்படி போட்டுட்டு இங்கே வந்து இண்டிகேட் பண்ணுங்கள், பேடி க்ரோயிங் ஏரியா அப்படின்னு இண்டிகேட் பண்ணும் அந்த மாதிரி. அடுத்த சுகர் கேன், காட்டன், ஜூட்டு. சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வருது, ஜூட்டுங்கிறது இந்த இடத்துல வருது, காட்டனுங்கிறது இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இவங்கள மாதிரி வரையணும் அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் வந்து இப்படி வரைஞ்சிட்டு ஏதோ ஒரு இண்டிகேஷன் இப்படி கொடுங்க, அப்புறம் சுகர் கேனுக்கு இப்படி கொடுத்துட்டு இங்கே இண்டிகேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஜூட். அடுத்தது வீட் க்ரோயிங் ஏரியா இந்த இடம் பார்த்துக்கோங்க. அடுத்து டீ அண்ட் காஃபி க்ரோயிங் ஏரியா இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். ஓகேவா? அடுத்தது டீ க்ரோயிங் ஏரியா அஸ்ஸாமுன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து மினரல் ஆஃப் இந்தியா, காப்பர், பாக்சைட், மைக்கா, மேங்கனீஸ் இங்கே தான் வந்து வரும். ஓகே. ரினியூவபிள் ரிசோர்சஸ், சோலார் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, விண்ட்மில். ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. லேக்ஸு, உல்லார் லேக், மனசூவார் லேக் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சில்கா லேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கொல்லாறு லேக், புலிக்கட் லேக், வெமந்தன் லேக். நீங்கள் வந்து ரொம்ப சில்கா லேக்கு, கொல்லாறு லேக் பார்த்துக்கோங்க, புலிக்கட் லேக் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன், கண்டிப்பாக இந்த மான்சூன் ஏதோ ஒரு மான்சூன் விண்ட் டைரக்ஷன் நாளைக்கு வரப்போகுது. இப்படி தான் விண்டு வந்து இந்த பக்கம் போய் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இண்டிகேஷன் சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படி இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் இண்டிகேஷன், அது வந்து ஓவரால் இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சுந்தர்பன்ஸ், கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்துக்கோங்க, சுந்தர்பன்ஸ். பயோஸ்பியர் பன்னா, அதுக்கப்புறம் நீலகிரி, அகஸ்தியமலை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பன்னா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அகஸ்தியமலை இம்பார்ட்டன்ட். நியூ டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நியூ டெல்லி, கொல்கட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டு, மும்பை ஏர்போர்ட். நீங்கள் இடம் பேர் மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக டெல்லியில் இங்கே மார்க் பண்ணக்கூடாது, கரெக்டாக இங்கே மார்க் பண்ணணும். மும்பை, கொல்கட்டா, சென்னை. ஓகே. அடுத்தது நார்த் அண்ட் சவுத் காரிடார். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நேஷனல் ஹைவே NH44ன்னு சொல்கிறாங்களா, அதுதான். இப்போ NH44 ஒருவேளை நீங்கள் மறந்த ஸ்ரீநகர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, நியூ டெல்லி போட்டுக்கோங்க, நாக்பூர் போட்டுக்கோங்க, ஹைதராபாத் போட்டுக்கோங்க, கன்னியாகுமரி போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு 4 ஊர் பேர் போட்டு இன்டர்கட் பண்ணிடுங்க. சரிங்களா? மறந்துடுச்சுன்னா. ஓகே. அடுத்து ரெயின்ஃபால் ரீஜன், பிலோ 50 சென்டிமீட்டர் ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன். இது ஹெவி ரெயின்ஃபால் இந்த பக்கம் தான் அடிக்கும், அது நீங்கள் வந்து ரெயின் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து சேராபூஞ்சி. ஸோ இந்த இடத்துல வேர்ல்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன் இந்த கேட்பாங்க. அடுத்து அதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பம்மீர் நாட்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேலே இருக்குது. அடுத்தது பாட்னா, கோசி, தண்டி, சத்தாராலாம் நம்ம முதல்ல சொல்ல, அரபின்சி, பே ஆஃப் பெங்கால், சென்னை, பெங்களூரு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து பெங்களூரு, எலக்ட்ரானிக் சிட்டினாலும் பெங்களூரு தான். த மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட், அதாவது லிட்ரஸின்னு கேட்பாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. லிட்ரஸினா கேரளா, மோஸ்ட் லிட்ரஸி ஏரியா அப்படின்னா கேரளா. பார்க் ஸ்ட்ரைட்டு இந்த இடத்துல நடுவில், நார்த்தன் சர்க்கார், பெங்கால். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப் இது, இந்தியன் ஓஷன். ஸோ அடுத்து இந்தியன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ், நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. ஓகே. அடுத்தது முடிஞ்சு. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா ஜாகிரஃபியில் 8 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து வேர்ல்டு மேப்பு, ஃப்ரான்ஸு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதில் வந்து மாரக்கோ, இட்டலி இங்கே இருக்குது, அதை தான் இங்கே இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. துர்க்கி இந்த இடத்துல இருக்குது, ஜெர்மனி இந்த இடத்துல இருக்குது, ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல இருக்குது, கிரேட் பிரிட்டன் இது. கண்டிப்பாக இது வரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 5மே. அடுத்தது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் மேப்பு, போஸ்னியா, ரொமேனியா, பல்கேரியா எல்லாம் ஒரே பக்கம் தான் இருக்கு பாருங்க. கிரீஸு, செர்பியா, ஹங்கேரி, ஆஸ்திரியா. இவங்க எப்படி மார்க் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், அடுத்த வேர்ல்டு மேப், சான் பிரான்சிஸ்கோ, ஹவாய் ஐலாண்டு, பசிபிக் ஓஷன். அடுத்தது இந்த பக்கம் ஏஷியாவில் ஜெர்மனி, ரஷ்யா, ஹிரோஷிமா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருது. ஹிரோஷிமா, ஜப்பான், நாகசாக்கி, இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டலி, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாமே கேட்குறாங்க. சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு 5 மார்க் மேப்னாலும் சரி, 8 மார்க் மேப்னாலும் சரி புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவும் சொல்லியிருப்பேன். டெட்ராய் ஆஃப் ஏஷியானா சென்னை. சரிங்களா? டெட்ராய் ஆஃப் ஏஷியான்னு கேட்பாங்க, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. எலக்ட்ரானிக் சிட்டினா பெங்களூர். அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேப்பில் 13 மார்க் அடிச்சிடலாம். தேங்க்யூ.